பௌர்ணமியுடன் இணைந்த தினம் அன்னதானம் செய்ய வேண்டிய நாள். மதியானமே பௌர்ணமி வந்துடுது. அதனால் மதியானம், இரவு, அடுத்த நாள் காலையில் பௌர்ணமி திதி இருக்கிற வரைக்கும் 3 வேளையும் பௌர்ணமிக்கு உணவளியுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கட்டும். அருமையான செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து பௌர்ணமி வந்திருக்கு. முருகப்பெருமானின் அருளாசி பெறுங்க. இந்த செவ்வாய்க்கிழமையோட பௌர்ணமி வர அன்னைக்கு மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை போய் வணங்குனீங்கன்னா ரொம்ப நல்லது. பூம்பாறை முருகனை போய் வணங்குங்கள். பழனி முருகனை போய் கும்பிடுங்க. எந்த மலை மேலே முருகன் இருந்தாலும் சரி, அவரை போய் அவரையே நிம்மதியாக இருக்க விடணும். நானே நிம்மதியாக இல்லை, நீ ஏன் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு அவரை போய் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு வாங்க. அவ்வளோதான் விஷயமே. அந்த கோயிலுக்கெல்லாம் போகும்போது தயவு செஞ்சு ஏன்டா வந்தான்னு கடவுள் வருத்தப்படாத அளவுக்கு நடந்துங்க. இவெல்லாம் எதுக்குடா வர்றான் அப்படின்னு கடவுளே வருத்தப்படாத அளவுக்கு நடந்துங்க. ஆனால் நிறைய பேர் கடவுளே வருத்தப்படுற அளவுக்கு நடந்துக்கிறீங்க. கோயிலில் போய் அங்கே போய் தான் ஊரு கதை, உலக கதை, சத்தம் போட்டு பேசுகிறது, பிள்ளைய அடிக்கிறது. இதுக்கு கோயிலுக்கு போகிறக்கு வீட்லேயே இருந்துங்களேன். எது கோயிலுக்கு போகிறீங்க? ஏன் போய் அங்கே நல்லா வரவனையும் டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க?